ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு 5 உரங்கள் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காத நண்பர்கள் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, ஒரு கண்டினியூஷனாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு. நீங்கள் பிரெட் ஆம்லெட் கடையோ இல்லை ஏதாவது ஒரு நான்வெஜ் கடையிலோ நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கவரோ இல்லை ஏதோ ஒரு டப்பாவோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியதான். நீங்கள் போய் கேட்கணும், ஒரு டப்பா கொடுக்கணும், இல்லை கவராது கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகள் கிடைக்கும். இந்த முட்டை ஓடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குங்க. இந்த மாதிரி மிளகாய் செடி, தக்காளி செடிகளுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மண்கலவிலே இதெல்லாம் கலந்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஒரு மிளகாய் நீங்கள் பார்க்கலாம். மிளகாய்க்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். கொத்து கொத்தா மிளகாயெல்லாம் ஈஸியாக வருங்க. ஸோ இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டை ஓடுகள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட்லாம் போட்டு இந்த முட்டை ஓடுலாம் நிறைய வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அங்கே போய் ஒரு டப்பாவோ இல்லை கவரோ கொடுங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை ஓடுகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட், அழுகி போன காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகிற காய்கறிகள் எல்லாமே இந்த காய்கறி அங்காடி கடையில் வந்து போய் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குப்பையில் தான் கொண்டு போய் கொட்டுவாங்க. இந்த மாதிரி காய்கறி கழிவுகள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா சத்துக்கள் நிறைய கிடைக்கும். ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய உரம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு அதிகபட்சம் அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 நாளில் ஒரு சூப்பரான ஒரு உரமாக மாறிடும். இந்த மாதிரி எப்படி நம்ம கம்போஸ்ட் சீக்கிரமாக வேகமாக 20 நாளில் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வீட்டில் சீக்கிரமாக வந்து ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து காய்கறி கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அழுகி போன காய்கறிகள்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிலாம் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த காய்கறி வேஸ்ட்டுகள்லாம் நிறைய கிடைக்கும். அதையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். அதையும் நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டு நல்லா வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பூக்கள், நீங்கள் கோயிலில் போய் பழைய பூக்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. குப்பையில் தான் கொண்டு போய் கொட்ட போகிறாங்க. இப்போ நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க, எனக்கு செடிக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாமிக்கு வச்ச பூக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நல்லா மக்க வச்சு காய வச்சு நீங்கள் செடிகளுக்கு உரமாக கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறைய கோயிலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை பூக்கடைக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி காஞ்சி போன பூ, அழுவி போன பூ, இல்லை வேஸ்ட்டாக போகிற பூ எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்பாங்க. இதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். ஆனால் இதுவும் நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், இதுவும் கிடைக்கும். ரொம்ப இதில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம சமைக்க வைக்கிற பூக்கள் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா காய வச்சு செடிகளுக்கு உரமாக கொடுத்துடுவாங்க. நல்ல ஒரு சத்துள்ளதாக இருக்கும். அடுத்தது இதுதாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசி. ஸோ இந்த பாசி வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி, இல்லைனா வந்து உங்களுக்கு லேக்கில் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆறு, குளங்கள், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கடல்கள், அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசி கிடைக்கும். இந்த பாசி நல்லா வந்து உங்களுக்கு நல்லா மக்கி போய் இதுலேருந்தே நல்ல ஒரு உரம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாசி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து செடிகள்லாம் கொடுப்பாங்க. இந்த செடிகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இதுவே நிறைய வளர்ந்து இதில் இருக்கிற பழைய செடிகள்லாம் உங்களுக்கு வந்து அழுகி போய் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதிலே நிறைய பாசிகள்லாம் ஃபார்ம் ஆகும். அடியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாசிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பாசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு ரொம்ப வந்து சத்துள்ளது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்டால் கிடைக்கக்கூடியது தான். இந்த செடி மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். வாங்கிட்டு வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு தொட்டியை போட்டு விட்டீங்க அப்படின்னா நிறையா வந்து முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். அந்த பழைய செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போய் நல்ல ஒரு உரமாக மாறும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு உரம் தான். கண்டிப்பாக இதையும் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை யாராவது ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்கன்னா அவங்க கிட்ட கூட இந்த செடி கேட்டுங்க, ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 5 உரத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பார்ட்டில் நான் சொன்ன உரங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக பெரிய செலவு இல்லாமல் கிடைக்கக்கூடிய உரங்கள். இது எல்லாமே ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் நல்ல ஒரு காய்கறியோ பழங்களோ இல்லை பூக்களோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your corner Shakti. Have a happy gardening day. Bye bye.